பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். இது சனிக்கிழமை நாசிரை தேவனுடைய மாளிகையில் வைத்து காலை 10 மணிக்கு கர்த்தருக்கு சித்தமானால் விடுதலை நாள் ஜெப கூட்டம் நடைபெறும். ஆயிரம் ஜனங்கள் மாந்தோறும் வந்து பங்கு பெற்று விடுதலை அடைந்து செல்லுகிறார்கள். இந்த கூட்டத்தின் சிறப்பம்சம் கூட்ட நிறைவிலே உங்களுக்காக அடியாரும் நாசிரை ஜெபஜாம்பவான் வரவேல் செய்கிற ஐயா அவர்களும் மற்றும் கோயம்புத்தூரில் இருக்கிற அபிஷேகத்தால் நிறைந்திருக்கிற அன்பு சகோதரர் ஜோசப்பனன் அவர்களும் ஜெபிப்போம். சாஸ்திரிகள் அள்ளறி ஓடும், வியாதிகள் ஓடும், நிறைய பேருக்கு புது வாழ்வு ஆண்டவர் கொடுத்து வருகிறார். எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் வந்து பங்கேற்று செல்லும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர விடுதலையை பெற்று செல்லும்படியாக அழைக்கின்றோம். கூட்டத்தின் இறுதியில் மிக சிறப்பான உணவு உங்களுக்கு பரிமாறப்படும். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோரெல்லாம் தேவனுடைய தரிசனத்தின்படி தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. தினந்தோறும் வல்லமையான ஊழியக்காரர்களும் அன்பு குருவானவர்களும் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அங்கே இருப்பவர்களுக்கு 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகள் பரிமாறப்படுகிறது. அங்கே இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஞாயிறுதோறும் மாலை ஆராதனைக்கு அவங்க அழைத்து செல்லப்படுறாங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் எடுத்து சென்று நற்செய்தியை அறிவித்து அநேக முதியவர்கள் இங்கே வந்து தங்குவதற்கான வாசல்கள் திறக்கப்படுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய ஊழியத்தை சார்ந்த அன்பு தாயார், அவருடைய மகா நல்லா 2 பேரும் நல்லா ஜோம்னுவாங்க. அவருடைய பேத்தி அவர்களுக்கு ஆர்கிடெக்ட் படித்து நல்ல வேலையில் இருக்காங்க. 40,000 சம்பளம். ஒரு துரதிருஷ்டவசமான காரியத்தினாலே அவங்களுடைய திருமணம் உடனே உடஞ்சிருச்சு. சட்டப்பூர்வமாக பிரிந்திருக்கிறார்கள். நல்ல ஜெபிக்கிற வேலை பார்க்கிற ஒரு மணமகனை தேடுறாங்க. வேண்டுமென்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதை அறிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். சாத்தான் சொன்னால், நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும், நீ வேலை இல்லாமல் இதாக இருக்கணும், சொந்த வீடு இல்லாமல் தான் இருக்கணும், உனக்கு கல்யாணமே ஆகக்கூடாது, உனக்கு பிள்ளை இருக்கக்கூடாது, நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் சொல்கிறாங்க. பிசாசின் மக்கள், உலகமும் அப்படி தான் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனை நீ எந்த அளவுக்கு துன்பத்தை கண்டாயோ அந்த அளவுக்கு நீ இன்பமாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய கரங்களில் உள்ள அளவுகோலாக இருக்கிறது. கடைசி வரைக்கும் நீங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே தான் இருக்கணும். போலுக்கு
கண்ணீர் மத்தியிலே தான் இருக்கணும் பொழுதுன்னு தவறாக நினச்சி உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க. எந்த அளவுக்கு துன்பத்தை பட்டீர்களோ அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தியே தீர வேண்டும் என்று வைராக்கியமாய் ஆண்டவர் எழுந்தருளி உள்ளார். இன்றைக்கு கேளுங்க, அப்பொழுது நிச்சயமாக எத்தனை வருடங்கள் கஷ்டங்களை பட்டீரோ அத்தனை வருஷங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இருத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான ஒரு காட்சி. பைபிளில் ரொம்ப ரொம்ப ருசியான சுவையான இடங்களெல்லாம் இருக்கின்றன, சம்பவங்கள்லாம் நடந்திருக்கின்றன, நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்ற காரியங்களெல்லாம் இருக்கிறது. அதில் இதுவுன்னா ஒன்று. பாருங்கள், அந்த சின்ன அசிஸ்டண்ட்டு கலங்கின உடனே எலிசா தீர்க்கதரிசி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்ததுனால, பயப்படாதப்பா, ஏன் பயப்படுற, ஏன் கலங்குற சொல்லி தட்டி கொடுத்து அந்த அந்த அறியப்படாத அந்த ஊழியக்காரனையும் கூட தைரியப்படுத்தினாராம். அற்பமாக நினைக்கல, இவன் என்ன கவலைப்படுறான்னு சிரிக்கலை, அவரையும் கூட தட்டி கொடுத்து பலப்படுத்தினாராம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனது. யாராவது கலங்குறாங்க, அழுதுட்டு இருக்காங்க, வேலை பார்க்குற இடத்துல, வீட்டில், தெருவில்னா மனம் இறங்கி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறோமா, பயப்படாதீங்கன்னு சொல்கிறோமா? அந்த மாதிரி ஒரு கம்பேஷனட் ஹார்ட் நமக்கு இருக்குதா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பதே அழுது கொண்டிருப்பவர்களோடு சேர்ந்து அழுவதும் அவர்களை ஆறுதல் படுத்துவதும் தான் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நாம் காண்கிறோம், அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, இவருடைய கண்களை திறந்துடலுங்க, இவர் கவலை போகணுன்னா, இவருடைய பயம் போகணுன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கண்களை திறந்துடலுங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறாரு. உடனே ஆண்டவர் கண்ணை திறந்துடுறாரு. திறந்தா பார்த்தா அந்த மலை முழுவதும் அக்னியினாலே ஆன ரதங்களும் குதிரைகளும் எலிசாவை சூழ்ந்து பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தன. எதிரிகள் 1000 பேர் இருந்தாங்கன்னா, இவற்றை 10,000 ரதங்கள், 10,000 குதிரைகள், அதுக்கு அதிகமானவர்கள் பரத்திலிருந்து இறங்கி வந்து பாதுகாவலாய் நின்றார்கள். யாரும் காணக்கூடாத ஒரு காட்சியை அந்த வேலைக்காரன் பார்த்து பரவசப்பட்டானாம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், ஒரு சின்ன ஜெபத்தை அவர் பண்ணுறார். எலிசா தீர்க்கதரிசி, லார்ட் ஓப்பன் ஹிஸ் ஐஸ், கண்ணை திறந்தரணும். உடனே ஆண்டவர் அந்த கண்களை திறந்து இந்த காட்சி காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சின்ன சின்ன ஜெபங்கள் கூட மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதை நான் மறந்து போகிறோம். காரை ஓட்டுறோம், ரொம்ப தூரம் போகணும், ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு சின்ன ஜெபம் தான், அது நம்மளை பாதுகாத்து கொள்ளும், எந்த நாசமும் சனகாதபடி பாதுகாத்து கொள்ளும். அதே போல் பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், ஒரு நாள் ஆரம்பிக்க போகிறோம், ஒரு சின்ன ஜெபம், ஒரு பிரச்சனை வந்திருக்குது, ஒரு சின்ன ஜெபம், உடனே ஆண்டவர் கேட்பார், மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். எலிசா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் ஜெபித்து அவர் பெற்றுக்கொள்கிறவராக இருந்தார். அவரை பின்பற்றுகிற நாமும் கூட, சத்தியத்தை கேட்குற நாமும் கூட எதற்கெடுத்தாலும் ஜெபிக்கிற மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். ஒரு சின்ன ஜெபந்தான் அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தனக்கு எதிராக அகித்தோப்பல் என்கிறப்பட்ட மிகப்பெரிய ஆலோசனைக்காரன் எழும்பியிருக்கிறானேன்னு கலங்கிய பொழுது தாவீது கலங்கினார். ஏன்னா தாவீதை குறித்து எல்லா ரகசியங்களும் அவருக்கு தெரியும். இப்போ எதிரி கூட சேர்ந்திருக்காரு. உடனே ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணார், ஆண்டவர் அகித்தோப்பலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கும், அதன்படி அது ஒன்று இல்லாமல் போச்சு, பைத்தியமாக்கி விட்டார் ஆண்டவர் அகித்தோப்பலுடைய ஆலோசனையை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகளை நாம எதிர்கொள்ளாதபடி ஜெபித்து ஒரு சின்ன ஜெபம்னா கூட ஆண்டவர் எதிர்கொள்வார். அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போயிடும். மழை போல வருபவைகள் பனி போல நீங்கி போயிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஒரு மிகப்பெரிய காரியத்தை காண்கின்றோம். அந்த மலை முழுவதுமே அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் எலிசா தீர்க்கதரிசிக்கு பாதுகாவலாக இருந்தனவா. எப்பொழுதும் எலிசாக்கள் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே ராஜாக்களையும் எதிர்த்து நிற்கிற அளவிற்கு அவர்கள் துணி உள்ளவர்களாக இருந்தபடியினாலே, அபிஷேகம் நிறைந்தவர்களாக இருந்தபடியினாலே அவர்களை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் எப்பொழுதும் அங்கே அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் வைத்திருந்தார் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று இப்பொழுதும் ஆண்டவர் பாதுகாவலை வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் என்றால் சாதாரணமானவர்கள் கிடையாது. நீங்கள் உண்மையிலே அபிஷேகம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், உண்மையிலே கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால், நீங்கள் எங்கு போனாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் நின்றாலும் சரி, எவ்வளோ பொல்லாத மனிதர்கள் உங்களை குறிவைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு பாதுகாவலாக எப்பவும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் உங்களை சூழ்ந்தே இருக்கும். உங்கள் வீட்டை சுற்றி எப்பொழுதும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்று கொண்டே இருக்கும்.
யாரும் உங்களை நெருங்க முடியாது. ஒரு மந்திரவாதியுடைய சாட்சியை நான் எப்பொழுதும் கேட்டது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் பணத்தை பெற்றுக்கொண்டு நிறைய ஆவிகளை பிடித்து வைத்து கொண்டு யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக வந்து இவனை கெடுக்கணும், பிள்ளையை கெடுக்கணும், பிஸ்னஸை கெடுக்கணும், அவன் கை விளங்காமல் போகணும், காது விளங்காமல் போகணும், அவன் குடும்பத்தை அழிக்கணும், அவன் சாகணும் வைக்கணும்னு சொன்னால் உடனே காசை பெற்றுக்கொண்டு ஆவிகளை அனுப்பி அவர்களுக்கு அப்படியே செய்து முடித்து விடுவாராம். அசைக்க முடியாத ஒரு மந்திரவாதியாக இருந்தாராம். ஒரு நாள் ஒரு மனிதன் நிறைய பணத்தை கொடுத்து இவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போனாராம். உடனே இவர் ஆவிகளை அனுப்பினாராம். அந்த ஆவிகள்லாம் திரும்பி வந்து அவன் ஜெபிக்கிறவன், அவன் கிறிஸ்தவன், அவன் அபிஷேகம் பெற்றவன், அவன் வீட்டுக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி திரும்பி வந்தனமா. பெரிய பெரிய வல்லமையான ஆவிகளெல்லாம் அவன் அனுப்பி பார்த்தானா, ஒருத்தரும் போக முடியல. அவன் ஜெபிக்கிறான், அக்கினி எரிஞ்சிட்டே இருக்குது, சுற்றி ரதங்கள் நிற்கிது, குதிரையில் நிற்கிது, அவன் போகலன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்பொழுதுதான் இயேசு உண்மையான தெய்வம் என்பதை அந்த மனிதன் கண்டுபிடித்து தன் மந்திரவாதங்களை நான் விட்டுவிட்டு அவன் ஊழியக்காரனாய் மாறினான் என்று சொல்லி எப்பொழுதும் நான் கேள்விப்பட்டேன். அசுத்தாவிகள் கூட ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவன் ஜெபிக்கிறவன் சுற்றி ஊழியக்காரங்களை சுற்றி தூதர்கள் நிற்கிறாங்க, அக்னிமயமான ரதங்கள் குதிரையில் நிற்கலாம், உடனே திரும்பி விடுகிறதான். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா. தன் உள்ளங்கையிலே உங்களை அவர் வரைந்திருக்கிறார். உங்களை பாதுகாவலுக்காக அவர் எப்பொழுதுமே அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் அவர் நிறுத்தியிருக்கிறார். அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசிக்காக அவர் அப்படியாக அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் நிறுத்தியிருப்பார் என்றால் இன்றைக்கு இந்த கிறிஸ்டோபர் ராஜாவுக்கும் உங்களுக்கும் கூட அப்படியே பாதுகாவலுக்காக எப்பொழுதும் நம்மை சுற்றி இந்த ரதங்களும் குதிரைகள் நிற்க கர்த்தர் உதவி செய்திருப்பார். பயப்படாதீங்க. யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஐபி இந்த ஹோல் ஆஃப் த வேர்ல்டு. அமெரிக்க அதிபர் வருவார்னா எவ்வளவோ அடுக்கு பாதுகாவல் போட்டு மனிதர்கள் பாதுகாக்கலாம், நமக்கு தெய்வீக பாதுகாவல் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள் 18ஆம் வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா அவனை நோக்கி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தான். அப்பொழுது எலிசா அவர்கள் நோக்கி இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷிடத்தில் நான் உங்களிடத்தில் வழிநடத்துவேன் என்று சொல்லி அவளை சமரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். பார்த்தீங்களா, உடனே ஒரு சம்பவம் நடக்குது. அவர் அடுத்தாப்புல ஒரு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, இவர்களுக்கு கண்மயக்கம் வரட்டும், இவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போகட்டும். அப்போது அவங்களுக்கு கண்மயக்கத்தை ஆண்டவர் உடனே உண்டு பண்ணுறார். ஒரு சின்ன ஜெபம் தான். மறுபடி இங்கே இவன் கண்ணு திறவும் அப்படின்னு சொல்லி சோம்னார் வேலைக்காரன். இப்போ இவங்களுக்கு கண்ணு மயக்கம் உண்டாகட்டும் அப்படின்னா அவங்களுக்கு கண்ணு தெரியுது, ஆனால் யார் எங்கே இருக்கும் எதுவுமே புரியல அவங்களுக்கு. குருட்டாட்டத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். பைபிளில் நிறைய இடங்களில் இதே மாதிரி பார்க்கலாம். எதிரிகளுக்கு ஆண்டவர் குருட்டாட்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அவங்க அப்படி திணறி போய் நிற்கிறாங்க. பெரிய மிலிட்ரி, பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பலசாலில் நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போது ஒன்றுமே தெரியல. குருடர்கள் மாதிரி பகல் நேரத்தில் தடுமாறிட்டு இருந்தாங்களாம். உடனே தான் அவர் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ அறிவாக இருக்கார் பாருங்க எலிசா. அவர் நாட் ஓன்லி அ ப்ராஃபிட், இஸ் எ வைஸ் மேன். கர்த்தருடைய அபிஷேகம் அவரை ஞானியாக மாற்றி வைத்திருக்குது. ராஜாக்கிட்டே சமரியாவில் கூட்டு போய் காமிச்சிட்டாராம். எல்லா இஸ்ரவேல் இராணுவம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டு அவர்களை மாட்ட வைத்தாராம். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய எதிரிகளுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படியாக செய்வார். இந்த நாளிலே உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எதிரிகளுக்கு பஞ்சமாக இருக்க போதும். உங்களுடைய வேலையை காலி பண்ணணும், உங்களை காலி பண்ணணும், உங்களுடைய மரியாதை, மக்கள் மத்தியில் இருக்கிற மரியாதையை கெடுக்கணும், உங்கள் பிள்ளைகளை அழிக்கணும், உங்களுடைய வருமானங்களை அழிக்கணும்னு சொல்லி அவங்க செயல்படலாம். எப்போ அவங்க உங்களுக்கு விரோதமாக செயல்பட வந்து நிற்காங்களோ அப்பெல்லாம் அவனுக்கு கண்மயக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அவங்களுக்கு கண்ணை தெரியாமல் போயிடும், என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் போயிடும், புத்தி மயக்கமாக போயிடும், என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் போயிடும். யாரையும் கெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அதற்காக நாம் அழைக்கப்படவும் இல்லை. இயேசு அதற்காக நம்ம அழைக்கலை. ஆனால் நமக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்புகிற பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று ஒரு ஆமான் எழும்புகிற பொழுது அவனுக்கு நிச்சயமாய் கண்மயக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்து அவன் எல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் பூ பறிச்சிட்டு இருக்க மாட்டார், ஆண்டவர் தூங்கிட்டு இருக்க மாட்டார், ஆண்டவர் இல்லைன்னா வேற யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்க மாட்டார். என் பிள்ளைக்கு விரோதமாக வாரியா உடனே கண்ணை குருடாக்கி விட்டுருவார். அப்போ அவங்க அங்கேயும் இங்கேயும் போய் அலைஞ்சி திரிஞ்சு அப்படி கண்ணு தெரியாமல் அவங்க முட்டி மோதி கீழே விழுந்து வேதனையின் மத்தியிலே அவர்கள் உருவ குத்தப்படுவார்கள். இந்த 2025ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் மத்தியிலே உங்களுக்கு நான் பேசுகிறேன். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்மயக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஒரு இடத்துக்கு போகிறது போல இன்னொரு இடத்துக்கு போவாங்க. யாருன்னே உங்களுக்கு தெரியாது. புத்தி மயக்கமாகி படுக்கையில் போய் விழுந்து கிடப்பாங்க. ஊழியக்காரர்களுக்கு எதிரிகளாக இருப்பவர்களை கர்த்தர் அவர்
நியாய தீர்ப்பை கொண்டு வந்து நிஷ்டூரம் பண்ணுவார் என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த காலத்தில் தான் நம்ம வந்து நிற்கிறோம். வெளியரங்கமாய் தேவன் கிரியை செய்வார், மிகப்பெரிய பலசாலியாக இருப்பார்கள். நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அவர்களை குருடாக்கி விடுவார். கண் மயக்கம் புத்தி மயக்கம் அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுவார். அவர்கள் எங்கே போகக்கூடாது அங்கே போய் மாட்டிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்வார். அவர்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவார் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்திருக்கீங்களா? உங்கள் எதிரிகளுக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்ணுவது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஜோம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜோம் பண்ணால் போதும். எங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்களுடைய கண்களில் மயக்கம் ஏற்படட்டும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. அப்படியே ஆண்டவர் செய்வார். அப்படி செஞ்சாதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, ஊழியக்காரங்க, நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. இந்த கல்லை மோதவன் நொறுங்கி போவான்னு சொல்லி நம்முடைய எதிரிகளுக்கு தெரியணும். பிரியத்துக்குரியவர்களே, யாரையும் அவங்க எதுக்கட்டும் என்னவும் செஞ்சுட்டு போட்டு நம்மக்கிட்ட வந்து அவங்க மோதக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதம் அவங்க கண்ணிகளை வைக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, திட்டம் தீட்டக்கூடாது. அப்படி அவங்க எப்போ செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்போ உடனே அவங்களுக்கு கண் மயக்கம் வரணும். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற சுதந்திரமாக இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், வாங்க நான் கூட்டு போகிறேன். மேய்ப்பன் முன்னாலே ஆட்டுக்குட்டிகள் போகிற மாதிரி எல்லா இராணுவ வீரர்களும் போகிறாங்க. கரெக்டாக இஸ்ரேலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சமரியா எல்லா மிலிட்ரி இருக்குது. அங்கே கொண்டு போய் விட்டவுடனே மறுபடி ஜெபம் பண்ணுறாரு. இவன் கண்களை திறங்கப்பா. திறந்து பார்த்தா எல்லா இஸ்ரேல்ன்றது மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி தெரிஞ்சாங்களாம். கொஞ்சம் கண்ணை மூடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு ஆண்டவர். ஒன்று கண்ணை மூடிடுறாரு. இப்போ கண்ணை திறங்க அப்படிங்கிறாரு. கண்ணை திறந்த ஒன்று பார்த்தா ஐயோ மாட்டிக்கிட்டோமே. இந்த எலிசா தீர்க்கதரிசி பயங்கரமான ஆளாக இருந்திருக்காரு. அவங்க வந்து they would have been astonished, right? இப்படிலாம் நடக்குமா அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி அரண்டு போயிருப்பாங்க, நடுங்கியிருப்பாங்க. இதுதான் எலிசா தீர்க்கதரிசி என்பதை அவர் எல்லாருக்கும் காண்பிக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் எவ்வளவு எலிசா தீர்க்கதரிசியை நேசித்திருப்பார் என்றால், கண்ணை மூடுங்க அப்படின்னு கண்ணை மூடுறார். கண்ணை திறங்க இவங்களுக்கு கண்மைக்க போதுன்னு நிப்பாட்டுறார். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் கேட்டாராம். நான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது, அவரையே நோக்கி பார்த்து வாழும் பொழுது, அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நம்ம என்ன சொன்னாலும் நம்முடைய ஆண்டவர் கேட்பார். இந்த பொல்லாத உலகம் இது. கடைசி காலத்தில் மனிதர்கள் என்னெல்லாமோ அக்கிரமம் பண்ணுறாங்க, என்னெல்லாமோ துன்மார்க்கம் பண்ணுறாங்க, எவ்வளவோ கொலைகள் நடக்கின்றன, இயற்கை பேரழிகள் எவ்வளவோ நடக்கின்றன, எவ்வளவோ தேவைகள் அதிகரித்து வருகின்றன, விலைவாசி நிலங்களுடைய ரேட்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா நம்ம நேசிக்கிற ஆண்டவர் நமக்கு பக்கபலமாக இருக்கார். நம்ம என்ன ஜெபித்தாலும் அதை கேட்பவராக இருக்கிறார். நம்ம இந்த பூமியில் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை ஆண்டவர் தருவார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன அதிசயத்தை காண வேண்டும் என்று கேட்டாலும் அதை ஆண்டவர் செய்வார். நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் அவருக்கு சித்தம், அதுதான் அவருக்கு பிரியம். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் மறந்து விடாதிருங்கள். உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஜோம், எனக்கு இது வேணும், இந்த வீடு வேணும், இந்த இடம் வேணும், இந்த இடத்துல காணப்படுற பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படணும், கர்த்தரை அழைச்சிட்டு போகணும். ஜோம்னுங்க, கர்த்தர் அப்படியே அவர் செய்வார். பிரியத்துக்குரியவர்களை, நான் உயர வேண்டும், வேலை பார்க்குற இடத்துல நான் உயரணும், எனக்கு அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, பொல்லாத மனிதர்கள் எனக்கு விரோதமாக கிரியை செய்கிறாங்க, ஏன்னா அந்த இடத்துல வெற்றியுள்ள ஒரு மனிதனை வாழ வைங்க, வேலை பார்க்க வைங்க, நான் கர்த்தர் அப்படியே செய்வார். உங்களை கண்டு எல்லாரும் பயப்படும்படியாக ஆண்டவர் செய்வார். உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் உணரும்படியாக கர்த்தர் செய்வார். ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா. இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி யார்? ஜனங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே, கள்ளங்கபடல்லாத தேவனுடைய பிள்ளைகளே. அவர்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உடையவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களை, ஒரு இராணுவம் செய்ய முடியாததை ஒரு தீர்க்கதரிசி செய்கின்றார். அத்தனை எதிரிகளையும் உள்ளே கொண்டு வந்து விட்டு அப்படி ஒரு பயங்கரத்தை அவர் ஏற்படுத்துகிறார் பாருங்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். அங்கே என்ன நடக்கிறதுங்கிறது நம்ம வாசிக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 21வது வசனம், 22வது வசனம். இஸ்ரவேல் ராஜா அவர்களை கண்ட பொழுது எலிசாவை பார்த்து, என் தகப்பனை நான் அவர்களை வெட்டி போடலாமா என்றார். நீர் வெட்ட வேண்டாம், நீருடைய பட்டயத்தாலும் உடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களையே வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீர் இவர்களுக்கு எதிரிலே வையும் என்றார். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்களை புசித்து குடித்த பின்பு அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் ஆண்டவனத்தில் போயிட்டாங்க. சீரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவே இல்லை. பார்த்தீங்களா? அந்த ராஜா உடனே கோவப்பட்டு, பார்த்தீங்களா எதிரி வந்திருக்கிறான், எல்லாத்தையும் வெட்டி போட்டு கொண்டு வரட்டுமா, நல்ல சான்ஸ் அப்படிங்கிறார். உடனே இவர் சொல்கிறார், வேண்டாம் வேண்டாம், நீராக பிடிச்சு கொண்டு வந்தீர், நான் தானே வந்தேன், பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன், ஆண்டவர் தான் பிடிச்சு கொண்டு வந்திருக்கார், வேண்டாம் வேண்டாம், நல்லா விருந்து வைங்கன்னு சொன்ன உடனே எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு நல்லா விருந்து கொடுக்குறாங்க. ஆடு மாடு கோழிலாம் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, ஐயா எங்களை மன்னிச்சுக்கிடுங்க,
யாருன்னு தெரியாமல் வந்து உங்களை பிடிக்க வந்துட்டேன், எவ்வளோ பெரிய ஆளியா, உன் கடவுள் எவ்வளோ பெரிய கடவுளியா, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவங்க திரும்பி போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லையா. எவ்வளோ ஒரு சாட்சி. இந்த எதிரிகளுக்கு கூட விருந்து கொடுத்து அனுப்பினாரா எலிசா. கோபம் இல்லை, பகை இல்லை, அவர்கள் அழியணும்னு நினைக்கல. அன்பு, அந்த அன்பு இவருக்குள்ளே இருந்த அன்பு அவர்களை வெட்கப்பட வைத்தது. சாப்பாடை சாப்பிடும்போது அவங்க வெட்கப்பட்டிருப்பாங்க, இவரை பிடிச்சிட்டு போகணும் கொல்லணும்னு வந்தோம், அவர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு போகிறாங்க. அந்த உப்பு அவங்களோட உடம்புல கலந்துருது இல்லையா, இந்த சாப்பாடு அவங்களுக்குள்ள வந்துடுது இல்லையா. எவ்வளோ ஒரு பயங்கரமான தண்டனை அது. உன் எதிரி பசியாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருக்கும் பொழுது அவனுக்கு தண்ணீர் கொடு, அப்பொழுது அக்கினி தழல்களை அவன் மீது நீ வரவழைப்பா என்று நீதிமொழிகளில் ஞானி சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, எதிரிகள் அழிய வேண்டும் என்று அல்ல, அவர்கள் வெட்கப்பட்டு போக வேண்டும். ஊழியக்காரனுக்கு எதிராக எழும்புனா அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, தேவன் நம்மிடத்தில் வருகிற பொழுது, கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிற பொழுது எதிரிகள் அழிய வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதில்லை. அவர்களுக்கு நாம் எல்லா உதவிகளையும் எல்லா அன்பையும் நாம் காண்பிக்கிறோம். ஆனால் அவங்க கர்த்தர் பிள்ளைக்கு விரோதமாக எழும்புனா இப்படி தான் ஆகும் என்பதை அவங்க புரிந்து கொள்ளணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நாளிலே எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம், என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, எனக்கு செய்வனம் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ, ஊழியத்தில் போகும்பொழுது ஒவ்வொருத்தரும் பண்ணுற காரியங்கள்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. கேவலம் சொத்துக்களுக்காக ஆவிகளை அனுப்பி விட்டு அவளை கொண்டுட்டு வா, இவனை கொண்டுட்டு வான்னு சொல்லி அந்த ஆவிகள் இதை அனுப்பி விட்டுருக்குறாங்க, கொல்லணும்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்குறான்னு சொல்லி அவங்கெல்லாம் அந்த ஆவிகள் பேசுகிறதையும் ஆட்டம் போடுறதையும் பார்த்தா அவர்களுக்கு ஒரு பாதுகாவல் இல்லை என்பதை நான் உணர முடிகிறது. கிறிஸ்து நமக்குள்ளே வருவார் என்றால் அந்த ஆவிகள்லாம் திரும்ப போய் யார் அனுப்புனாங்களோ அவங்க மேலே விழுந்து அவங்கள பிடிச்சிக்கிடும். யார் உங்களுக்கு வியாதி வந்திருக்குன்னு சொல்லி சிரிக்கிறாங்களோ அந்த வியாதி அவங்கள போய் பிடிச்சிக்கிடும். அப்போ தான் நடுங்குவாங்க, ஐயோ அவங்களுக்கு அந்த வியாதி வந்திருக்குதுன்னு சிரித்தோம், இன்றைக்கி நமக்கு அந்த வியாதி வந்துட்டேன், நம்முடைய குடும்பத்தில் அந்த வியாதி வந்துட்டேன்னு சொல்லி நடுங்குவாங்க. அது அந்த காலம், இந்த காலம்தான் நிறைவேறுகிற காலம் வந்திருக்கிறது. எத்தனை ஆவியில் அனுப்பி விடுறாங்களோ அவங்கள போய் பிடிச்சிக்கும். உங்களுக்கு வியாதி வந்தவொன்னே சிரிச்சிருச்சுன்னு நகைச்சாங்களே, அவங்களுக்கு அந்த வியாதி வரும், அவங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட நிலைமைகள் வரும். அப்போந்தான் இந்த வேதனை எப்படிப்பட்டது, எவ்வளோ கொடூரமானது, நம்ம சிரிச்சோமேங்கிறது அவர்களுக்கு புரிய வரும். அதுக்கு பிறகு அவங்க திருந்தினாங்கன்னா, மனம் திரும்பினாங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக அவர்களை குணமாக்குவார். இல்லை என்றால் ஒரு வாய்ப்பும் இல்லை. பிரியத்துக்குரியவர்கள், இது போன்ற பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக செய்யும்படியாக வாஞ்சை உடையவராக இருக்கிறார். நாம் ஆராதிப்பது உயிருள்ள ஒரு தெய்வம் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிலளிக்கிற ஒரு ஆண்டவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். எதிரிகளாலே ஒரு பொழுதும் நம்மை மேற்கொள்ள முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு என்ன தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த தீங்கெல்லாம் அவர்களுக்கு வரும். உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது சிரிப்பார்கள், நகைப்பார்கள் என்றால் அகஹான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அதே பிரச்சனை வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. உன்னை பகைத்தவர்களுக்கு மேல் உன் வியாதிகளை நான் வரப்பண்ணுவேன், அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த உணர்வு அடைவார்கள், ஐயோ நான் செஞ்சது தப்புல்லா, அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்குன்னு சொல்லி உணர்வாங்க. அப்படி உணர்ந்தாங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அவர்களை குணமாக்குவார் என்பதையும் நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு நாட்டு இராணுவத்தையே ஒரு தீர்க்கதரிசி பிடித்து வெக்கப்பட வைத்து அலைக்கழித்து கண் மயக்கமடைய வைத்து கடைசியில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாருன்னு காண்கிறோம். ஒரு அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பொழுது அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், ஆண்டவர் அவரை எவ்வளோ முக்கியமான ஒரு நபரை மாற்றுகிறார் என்பதை நாம் இந்த 2 நாட்களும் கேட்டோம். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள். நம்ம ஏதோ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு போகிறோம், டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்கள இஷ்டப்படி அடிக்கலாம், இஷ்டப்படி என்னனாலும் பண்ணலான்னு ஊழியக்காரங்க தானே, என்னனாலும் பண்ணலாம், ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு உலகத்தார் நினைக்கலாங்க. இதுக்காக நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் என்ன சம்பவித்ததோ, எவ்வளவு பயங்கரங்கள், எவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள் சம்பவித்ததோ, எதிரிகள் மீது எவ்வளவு பயங்கரங்கள் சம்பவித்ததோ, அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்று தான் இப்பொழுது ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் என்றென்றுமுள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் என்ன நடந்ததோ, எவ்வளோ அதிசயங்கள் நடந்ததோ, அற்புதங்கள் நடந்ததோ, அதை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார், எதிரிகளை களங்கடிக்க பண்ணுவார், எதிரிகளுக்கு கண்மயக்கத்தை வர பண்ணுவார். உங்களுக்கோ எல்லா பக்கமும் கிருபைகளை ஆண்டவர் அளிப்பார், அதிசயங்களை காண பண்ணுவார், சந்தோஷப்படுத்துவார். பிரியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். நாம் இந்த 2025 ஜனவரி மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் 15 தேதி வரை பாதி வரை கடந்துட்டோம். இனி இந்த ஆற்றை கடக்க போகிற 2025 முழுவதும் ஆசீர்வாதங்களையும்
அதிசயங்களை அற்புதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் அதை எல்லாவற்றையும் ருசிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, அப்பா இந்த அருமையான நாளிலும் கூட ஒரு ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுத்தீங்க நாங்கள் பார்க்குறோம். ஐயா, நாங்கள் மண்ணிலிருந்து வந்த வம்சீக பாண்டங்கள், பல பாடுகள் உள்ளவர்கள், மாறி போகிறவர்கள், துரோகிகளப்பா. ஆனாலும் நீர் எங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தபடினாலே நாங்கள் என்ன சொன்னாலும் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியப்பா. இது நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனை சோத்தரிக்கிறமையா இருக்கிற எழும்புகிற எதிரிகள், அவர்களை அழிக்கணும்னு நினைக்கிற எதிரிகளுக்கு என்ன சம்பவிக்கும் என்று கேட்டோம். தாவே, பயந்து நடுங்குகிறோம் ராஜா. தகப்பனையுமே சோத்தரிக்கிறோம் அப்பா. இதனாலும் நம்முடைய பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால், என்ன விதமான வியாதியாக இருந்தாலும், அது எவ்வளவு கொடூரமான வியாதியாக இருந்தாலும், மருந்துக்கு எது அடங்காமல் வியாதிகளாக இருந்தாலும், கர்த்தாவே நீர் இப்பொழுதே மனம் இறங்கி அந்த வியாதிகளை அப்புறப்படுத்துங்க. அப்படியே கட்டிகள் மறைந்து போகட்டும், வீக்கங்கள் அப்படியே மறைந்து போட்டு தேவையற்ற நீர் உடம்பை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரை, பயங்கள் வெளியேறட்டும், மரண பயங்கள் அப்படியே மறைந்து போகட்டும். கர்த்தாவே, புண்கள் அப்படியே மறைந்து போகட்டும். புது கிட்னிகளை, புது காட்டுகளை பொறுத்துங்க. சடிதில் ஹார்ட் அட்டாக்கு, சடிதில் தகப்பன ஸ்ட்ரோக்கு, எந்த வியாதி பிள்ளைகள் நிலை குலைந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். குடும்பங்களில் வியாதி, விபத்து, வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள், அநியாயமான செலவுகள், வட்டி கடன்கள் எதுவும் நெருக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்பத்தை தண்ணீரை ஆசிரித்து வியாதியை வளர்க்குங்க. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அதன்படியே நாங்கள் சாப்பிடணும். மருந்தும் ஆண்டவரை சோத்திரம், கோர்ட்டு கேஸு வழக்கணும், வீண் செலவுகளும் வட்டிகளும் இஎம்ஐகளும் சாப்பிடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபையினாலே மூடுங்க, இரக்கத்தினாலே மூட வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவை கெஞ்சுகிறோம். இப்பொழுதும் தூய தேவனே, இப்படி வல்லமை ஒவ்வொருவருக்குமே இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். முக்கியமாக பணம் இல்லாதபடி தவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஐயா, இதற்கெடுத்தாலும் பணம் தேவை, அது கொடுக்குமாலே கூடும். சாத்தா பிள்ளைகள்கிட்ட வருமானம் முழுவதும் தடுத்து நிறுத்தியிருக்கிறான். பிள்ளைகளை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கண்மயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். கண்ணு திறந்து எங்கே படம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஆண்டவரே வியாபாரம் செய்த கண்களை திறப்பீராக. இல்லத்தரசிகளுடைய கண்களை திறப்பீர. பணத்தை எப்படி பாதுகாக்கணும், பிள்ளைகளுக்கு எப்படி செலவழிக்கணும் ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டு பிஸ்னஸ் பண்ணி கண்கள் திறக்கட்டும். ஆண்டவரை சோத்திரம் ஐயா, எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண, எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் ஆண்டு முறிக்கப்படட்டும், செய்வனைகள் அழிந்து போகட்டும். வாலிபர்கள் வாலிபத்து பாவங்களில் இருந்தும் ஆண்டவரை தோத்திரம் ஐயா, போதை அடிமைத்தனங்கள், வாலிபத்து பாவங்கள், ஆண்டவரை கெட்ட நண்பர்கள், பைக் அடிமைத்தனங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள் இந்த விடுவிக்கப்பட உதவி செய்யுங்க. வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் இடகாலமாய் திருமணமாகல, குழந்தை இல்லை, வீடு இல்லை, கவர்மெண்ட் ஜாபில் தவிக்கிறவங்களுக்கு எப்படியாவது இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எதிர்பார்த்துற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவையும், அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாருங்கப்பா. கிருபைக்கு மேல் கிருபையும், இரக்கத்துக்கு மேல் இரக்கமும் உண்டாகட்டும். ஆண்டவரை, அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற அடைக்கலான் குறைய முதியோர்களத்தை ஜபத்தினாலே காணிக்கையாலே தாங்குகிற அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறைய முதியோர்களிடத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யம் பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.